மூஞ்சி அசிங்கமா இருந்தா கொஞ்சம் கோச்சுக்கங்க. முடியலடா ராமா. கொஞ்சம் எரியுது. ஓகே, அவங்க அவுட் ஆயிட்டாங்களா? இப்ப நம்ம ஐயோ சாப்பிட்ற வழி நான் வேணா. இதுவே காரம் ஏறுது. அமைதியா இரு. ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். என்னடா ரொம்ப நாளா பிரகாசமான முகத்துல அதுவும் சேரு சாப்பாடுலாம் பார்த்தா உங்களுக்கே ஒரு யோசனை வந்திருக்கும். என்ன யோசனை தானே பாக்குறீங்க. அதிகமா கமெண்ட் வீடியோ கேட்கறது கிட்டத்தட்ட 5 மாசம் ஆயிடுச்சு. சேலஞ்ச் வீடியோ போட்டு நான் நினைக்கிறேன் 5 மாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 3 months 4 months கிட்ட ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அது மட்டும் தெரியும். அதுவும் இந்த சேலஞ்ச் ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்திருக்கோம். எந்த மாதிரினா நம்ம ஆரம்பமா சாப்பிடுற மாதிரி கிடையாது இந்த சேலஞ்சு. கொஞ்சம் இதுலயே ஃபன்னியா எப்படிலாம் நம்ம இதை ஃபன்னா கொண்டு போக முடியும் இதை சாப்பிடறதுல அப்படின்னு சொல்றதுக்கு ஃபன்னா கொண்டு போலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து சிக்கன் ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வச்சிருக்கோம். சோ சிக்கன் ரைஸ் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன பண்ண போறோம்னா இந்த சிக்கன் ரைஸ ஸ்பூனாலையும் சாப்பிட போறது இல்ல, கையாலையும் சாப்பிட போறது இல்ல. வேற எப்படிதான் சாப்பிடுறத வெயிட் பண்ணி பாருங்க நீங்களே. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நாம வந்து சிக்கன் ரைஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. கையில யூஸ் பண்றது இல்ல, சிக்கன் ரைஸ் கடையில வாங்குனதுதான். சோ எப்படி சாப்பிட போறோம் தான் தெரியல. இந்த சிக்கன் ரைஸா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறதா இருந்தா கூட சும்மா வந்து இவங்களும் வந்து எப்படி குடிக்கணும்னா இது ஓபன் பண்ணி இருக்கு அவ்வளவுதான். மத்தபடி தண்ணி குடிக்கணும்னா கூட எனக்கு எப்படியோ நான் வாங்கிட்டேன். ஆனா நான் இது எப்பத்துல இருந்தோ வாங்கி தாங்க வச்சிருந்தேன். அதனால நான் இப்படியே கூட குடிச்சிருவேன். குட்டி குடிக்கணும்னா கூட இந்த சாப்பாடை இங்க வச்சுட்டு இதை இப்படி எடுத்துட்டு கையில தொடாம அப்படியே எடுத்து இடி குடிக்கணும். வாய்ப்பு இல்ல, கையை யூஸ் பண்ண கூடாது இந்த சேலஞ்சுல. சோ இப்படிதான் இந்த சேலஞ்ச் போகுது. குட்டி உனக்கு தண்ணி வேணா கூட நீ இந்த எடுத்துக்கோ அவசரத்துக்கு. அப்புறம் பண்ணிக்க போறேன். ஓகேவா? எந்த கூட யூஸ் பண்ணிக்கோ. டைமிங்லாம் ஒண்ணும் கிடையாது. டைமிங் வேணாம்ல. டைமிங் வேணாம், சும்மா முடியல நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா கூட அதர் இதுதான் வந்து ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். இதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்னவா இருக்கும்? அது என்ன வேணா இருக்கலாம். சரி, லாஸ்ட்ல ஆமா இப்பயே சாஸ் வேணா. தண்ணி குடிக்காம எப்படி ஸ்டார்ட் பண்றது? கையால சாப்பிட்டாலே நான் ஒழுங்கா சாப்பிட மாட்டேன். இதுதான் ஒரு பண்ணா உனக்கு. ஆரம்பிக்கல. இது கொஞ்சம் சாஸ்லாம் போட்டுக்கிறாங்க. நம்ம சாஸ்லாம் போட வேணாம், நமக்கு வேணாம். ஆல்ரெடி காரமா இருக்கும்ல, அதனால வேண்டாம். ஓகே தான். ஓகே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதை இப்படி எடுத்து சாப்பிட மாட்டோம், இப்படியே தான். ஓகேவா? வீடியோ போயிடலாமா? ஓகே गाइस, வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்ம ஆல்ரெடி வீடியோக்குள்ள போயிட்டோம். நம்ம வீடியோக்குள்ள தான் இருக்கோம். உங்களுக்கு தெரியல, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஞாபகம் கொடுத்துங்க. கையில சாப்பிட கூடாது. மருந்து கையில சாப்பிட்டா கூட எங்களுக்கு ஞாபகம் கொடுத்துங்க. ஏன்னா பாக்குற உங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி டிஃபரெண்டான சேலஞ்ச் எல்லாம் கொண்டு வர போகிறோம். இதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம பேசிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் என்ன எதுன்னு தோத்தாங்களா ஜெயித்தாங்கன்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? 3 2 1 சைபர் ஸ்டார்ட். கொஞ்சம் ஃபன்னியா பேசிட்டே கொண்டு போனால. இல்ல நூடுல்ஸ் வச்சிருக்கோமோ? எனக்கு தெரிஞ்சு இதை வச்சிருக்கிறதுக்கு போல இவங்க நூடுல்ஸ் வச்சிருக்கலாம் நான் நினைக்கிறேன். நூடுல்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ஏன்னா இது வந்து தொண்டையில சீக்கிரமா அடிக்குது இல்ல. போய் சாப்பிட்டு முடியுது இல்ல. கொஞ்சம் மூஞ்சி எடுக்கலாம்ல, ஏன் மூஞ்சி மறைக்கல. லைட் எங்கிட்ட வச்சிருந்துருக்கலாம். கையில தொடக்கூடாதா? கீழே கொண்டு அப்படி தொடங்க. அதான் தொடக்கூடாதுன்றா. லைட் எப்படி வைப்பா? ஏன் சாப்பிடும் போது எனக்கு மறைக்குது அப்படியே. 1 minute. ஓகேவா? ஓகே, ஓகேவா? ஓகே. இந்த சேலஞ்சுக்கு பேர் தான் நோ ஹேண்ட் சேலஞ்சா. என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் பாதி காலி பண்ணிட்டேன். மூஞ்சி எப்படி அசிங்கமா இருந்தா கூட வாயை தான் தொடக்கூடாது. மூஞ்சி அசிங்கமா இருந்தா கொஞ்சம் கோச்சுக்கங்க.
நான் கையால சாப்பிடல வாயால சாப்பிடல கையால சாப்பிடல வாயால லாஸ்ட் காலம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நூடுல்ஸா இருந்தா இன்னும் நமக்கு பெனிஃபிட்டா இருந்திருக்கும். இது சிக்கன் ரைஸா இருக்கும், வரமாட்டேங்குது. பரோட்டால தான் ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். சரி ஓகே, பேசிருக்கிற கேப்ல இவங்க சாப்பிடுவாங்க. பரோட்டா சாப்பிட முடியாதுன்ட்டாங்க. ஸோ அதனால வேணாம், பிரிச்சு எப்படிங்க சாப்பிட முடியும்? ஸோ அதனால தான் அதனால எல்லாம் ஃபன்னா இருக்கும், கொண்டு போகலாம். நம்ம சேலஞ்ச் வீடியோல இறங்கி இருக்கோம்ல, என்ன குட்டி பேசு, ஃபன்னா இருக்கணும், பேசிக்கிட்டே சாப்பிடணும். சாப்பிடணும்னு சேலஞ்ச் வீடியோ வச்சுது. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? போட்ட லிப்ஸ்டிக்லாம் வாயில போகுது. என்ன பண்ணிக்கிற? எனக்கும் மிஸ்கிஸ்கின்றதான் எந்திரிச்சு சாப்பிட்டா நம்ம பத்திரிக்கை ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கிறேன். இங்கெல்லாம் எரியுது தானே வாயு. ஏய் பேசு. மூக்கு என்னமோ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. முடியல. முடியலடா ராமா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நீ பொறம்போக்கு ரொம்ப நேரமா முட்டிட்டே இருக்கிறேன். திட்டா பாருங்க எப்படி மூச்சு அடிச்சு சால இருக்கிறியா? அழுகுற அவுட் ஆயிட்டியா? அவுட் ஆயிட்டியா பாப்பா? கொஞ்சம் எரியுது. ஓகே, அவங்க அவுட் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம தான் ஜெயிச்சோம். நீ என்ன உடச்சிருவேன்? இதுனா மூஞ்சி கொண்டு போய் கீழே காட்டு. நம்ம பாண்டி எப்படி பயந்துட போறாங்க. ஐயோ கை தொடக்கூடாது. அழகா மம்மிட்ட வச்சுட்டு முடியற வச்ச நீ அவ்வளவு உசாரு. அழகா சாப்பிடணும். இது என்ன நாய் கிளறி வச்ச மாதிரி இருக்கும் சாப்பாடு. தெரியுதா? தெரியுதா? சத்தியமா காண்டாடுவேன். அப்படிதான் எனக்கும் இருக்கும். இந்த டாகுங்கெல்லாம் சோறு வச்சா எப்படி சாப்பிடுது பாவம். இப்பதான் ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி இருக்கு என்னால. நம்ம நாய் குழப்பா ஆயிடுச்சா அப்படின்றவன் இவன் நல்லா சாப்பிட்றாரே. இங்க பாருங்க. சரிங்க, கொஞ்சம் வார்த்தை வர வரல. இந்த டேபிள கொஞ்சம் பின்னாடி போட்டுருங்க. அப்ப சொன்னா கேட்கல, இப்ப மட்டும் சொல்றேன். என்னாச்சு? அவுட் ஐடியா? இவ வேற. அவுட் ஐடியா? இவ வேற. இவ்வளவு சாப்பிட மாட்டியா? சேலஞ்ச் வீடியோ நல்லா சாப்பிடுறாங்க இவ. மத்த டைம்ல இந்த அம்மா சாப்பிட மாட்டாங்க. இருங்க, தள்ளி வச்சுக்கிறாங்க. அவுட்டுன்னு தொட்டுட்டேன்னு தள்ளி தாங்க வச்சேன். சாரி, ஏன்னா நம்மளுக்கு இதுவா இல்ல, அன்கம்ஃபர்டபுளா இல்ல, தள்ளி தான் வச்சேன். நமக்கு சோறு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். நீ என்ன ஒரு மாசமா உட்காந்துருக்க? இடத்த விட்டு தாண்டி போய் என்ன சேலஞ்ச் வீடியோ? கீழே உட்காந்து படுத்துக்கலாம் சாப்பிடுவோம் போலிய. உங்களுக்கு எந்த பிளேஸ் கொடுத்தாங்க? இந்த பிளேஸ். அப்ப இங்க வந்து சாப்பிடு. இவ பாட்டுல கீழே போய் உட்காந்து சாப்பிடுவோம் போல. நவுந்து அப்படியே போறாங்க. இப்படியே சாப்பிடுவாங்க. என்ன கை எங்க போகுது? கை எப்படி வையும்? சாப்பிடு. வச்சேன் சட்ல நாங்க வைக்கவே கூடாது. நீ சாப்பிடு. இந்த சாப்பாடு மட்டும் எடுத்து விட கொஞ்சம் அழ முடியாது. வா சாப்பிடு. நான் வேணா நாக்கால ட்ரை பண்ணவா? நமக்கு தேவையா? ரெண்டாலே கை டச் அப்ப எப்படி எடுப்பாங்க? கை பின்னாடி கட்டு. அம்மா இது வரைக்கும் கொட்டிடும் போலியே. யாரு அந்த டாஸ்க் கண்டுபிடிக்கிறது? முடியலடா ராமா. இன்னும் நாஸ்தி சாப்பிட போனா அவங்க வேற எபேன்றாங்க. சிக்கன் பீஸ் கை கட்ட
பின்னாடி என்ன நாக்க தள்ளிடுச்சா? இவதான் ஜெயிச்சிருவா போலியே. என்னால முடியலையே. முடிதுன்னு சொன்னா அவுட்டு. ஐயோ இது கிடையா? என்கிட்ட நிறைய முடி இருக்கு. இதுக்கப்புறம் முடியலன்னு சொல்ல மாட்டேன். களத்துல இறங்குறேன். என்று கேட்கிறது. நான் புழண்டு போன சாப்பிடணும். மூஞ்சி எப்படி இருக்கு? பண்ணி பீ மூஞ்சி எப்படி இருக்கு? பண்ணி பீ மூஞ்சிதான் காட்டு. வாய் கட்ட சத்து எப்படி ரொட்டேட் பண்றது? எப்படி தெரியுமா? நான் சொல்றேன் பாரு. பண்ணல. வா வா வா. பாருங்க பாருங்க, வித்தை பல வித்தை எல்லாம் கத்து வச்சிருக்காங்க ஏஞ்சல். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கணும். வா வா சூப்பரா. அப்படியே ஏன் தட்டு மறந்துட்ட பாரு. என் தட்டு மறந்துட்ட பாரு. நான் எப்படி இப்படி ரொட்டேட் பண்றது? அப்ப நான் மூக்காலே ரொட்டேட் பண்ணுவேங்க. இது பாத்தியா? சோறு கீழே வந்தாலும் அவுட்டுங்க. கொஞ்ச நவுத்த தட்டை. அந்த தட்டை நவுத்துடி. ஏன் தட்டை இல்லடி, கொட்டிடும்டி. தெய்வமே என்னை காப்பாத்திட்ட தெய்வமே. இதான் பந்தா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி ரொட்டேட் எப்படி பண்றது? இந்த தட்டை கொஞ்சம் நவுத்தாண்டி. நாய் கரெக்டான கலக்கா சொல்லி வருது. எனக்கே சரி ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க. சிக்கன் தின்றி நாயை தட்டை எப்படி ரொட்டேட் பண்றதுன்னு பாக்குறேன். முக்காலையும் நவுத்தம்ல. தேங்க்யூ பாப்பா. இந்த வேலை கரெக்டா பண்றேன். எப்படி போ ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்துருப்பியோ? வீடியோக்கு வர்றதுக்கு முன்னாடி ட்ரைனிங் நீங்க எடுத்துட்டாளா? கரெக்டா பண்றா. ஏய் வாயால எடுத்து சிக்கன் போட்டுட்டு இருக்க முடியே. சத்தியமா வரமாட்டேன் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட்டாளி. சிக்கன் தானே. எதுக்கு அவ்வளவு நீ எனக்கு போடுற? இப்போ நீ சரி நானே எடுத்துக்கிறோம். எடுத்து போடுவோம் தட்டுல. சாவு. எதுக்கு நீ பண்ற சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்றியா? எங்கேயாது எதுக்கு நீ பண்ணிட்டு இருக்க? நீ சாப்பாடு நீ சாப்பிடு, என் சாப்பாடு நான் சாப்பிடுறேன். சரி மூஞ்சா பாரு. அதுக்கு நாய் கறி கவனம் மாதிரி. நல்லா இருக்கீங்க. சிக்கன் எனக்கு அதிகமா இருக்குதானே சிக்கனு. நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும். ஏய் உடம்பு நீ போட்டீங்கன்னா இப்ப சாப்பிட மாட்டேன். விளையாட்டு வர சிக்கன் மட்டும் எடுத்து ரொட்டேட் பண்ணிடுறியா? கட் பண்ணிடுறேன். ஆடியன்ஸ்க்கு தெரியும் நீ பண்ற எல்லாமே. கேமரா ஆஃப் பண்ண மாட்டேன். பைத்தியம். கட் பண்ணிடலாம் சிக்கனை. அப்படியா? நீ ஒன்னும் பண்ண வேணாம். நீ ரொட்டேட் பண்ணு. சிக்கனே எனக்கு பிடிக்காது. நான் சிக்கனை வச்சுட்டா ஓகேல. சாப்பாடு தான் நான் கணக்கு. ஆமா குட்டி, சிக்கன் வேணாம் குட்டி, ப்ளீஸ் குட்டி. எனக்கு சிக்கன் பிடிக்காதுல. சூடு ஏறிடும். நான் சேலஞ்ச் வீடியோன்னு வந்துட்டு இது வேணாம் அது வேணாம்னு சொல்லக்கூடாது. வெறி ஆயிடுவேன். உனக்கு எவ்வளவு கம்மியா போட்டேன். எனக்கு பிடிக்காதுல சிக்கனு. சிக்கனை மட்டும் எடுத்துடுறேனே. அதான் நீ சாப்பிடு. இல்ல அவுட் ஆயிட்டேன்னு ஒத்துக்கோ. நம்ம வேற ஏதாவது நான் இது பண்ண மாட்டேன்ல. அது கையில வைக்கிற கொன்றுவோம். நான் வாயில எடுத்து அதெல்லாம் முடியாது. எனக்கும் பிடிக்காது. நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? என்ன எப்ப பாரு எதுக்கு அப்படி பண்றேன்? எப்படி சாப்பிடுறது? என்ன எப்ப பாரு எதுக்கு அப்படி பண்றேன்? அமைக்கு போட்டுருவேன் தட்டி. கீழே போட்டாங்க வாயில புள்ள கைய கட்டிக்கிட்டே அப்பத்துல இருந்து செய்யறாப்பா. நல்லா புள்ள பாய்வா. சிக்கன் இது பண்ண சொன்னா வரல போ. சரி சரி சரி. இன்னும் இவன் சேலஞ்ச் வீடியோல வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. சிக்கன் ஆயிடுச்சு. என்னன்னா இப்ப ரொட்டேட் பண்ண முடியல. நான் பல என்ன டச் மூக்கு அரிக்குது. டச்லாம் பாய் எல்லாம் தொடைக்க கூடாது. டச்லாம் சாப்பிடு. டச் நோ. நான் சாப்பிடுறேன் விடு. சாப்பிடு மாடி. ஓகேடா.
என்னடா மாதிரி நாய் கவர மாதிரி கவம் இல்லையே. ரொம்ப கஷ்டம்பா. ஒரு வழியா ரொட்டேட் பண்ணிட்டேன், நீங்களே பார்த்துப்பீங்க. சார்ஜ் எங்க போட்டு வச்சிருக்க? இப்போ நம்ம சாப்பிட்டு ஃபைனலா நாங்க ஜெயிக்க போறோம். ரொட்டேட் பண்ணல, சிக்கன் கீழே ஒண்ணுச்சு. அது முடிஞ்சு எந்த இல்லவே இல்ல, பொய் சொல்லாத, அப்படியே எந்துன்னு அடே சொல்றேன். சாப்பாடு இறக்க கூடாது மக்களே, இது ஒரு ரூல்ஸ்ல எல்லாம் இருக்குது. அப்ப எதுக்கு எனக்கு தள்ளுன? நாம சாப்பிட்டுதான் இருந்தேன், எதுக்கு எனக்கு தள்ளி விட்டேன்? மக்களே ரைஸ் மட்டும் தான் கணக்கு. எதுக்கும் நான் இன்னும் தண்ணி கூட குடிக்கல. சோ நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தண்ணி குடிக்காம நான் தான் விளையாண்டு இருக்கேன். தண்ணி குடிச்சுக்கலாம்னு சொல்லியாச்சு, அதுக்குள்ள நீ மின்னாயிடுவியா? போம் விளாட்லாம் மூஞ்சி பேத்துருவேன், அப்புறம் இதுக்கப்புறம் வரவே மாட்டேன். அது என்ன சிக்கன் அங்க இருந்து போய் போட்டேன். எதுக்கு அங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு, ஒளிச்சு ஒளிச்சு வாட்டர் கேனுக்கு பின்னாடி ஒரு சிக்கன் எடுத்துட்டு போய் போட்டு வச்சிருக்கேன். நாய் கை கவிட்டு போய் அங்க போட்டு வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி எனக்கு எப்படி கவி அங்க வச்ச சொல்லு. ஏ போத கவனது, உட்காரு அப்படியே உட்காரு அப்படியே. சோறு இருக்கு, என்ன நீ முச்ச நான் முச்ச, ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்கும். பண்ணு, மொத்த காலி பண்ணோம். எனக்கு வந்து சிக்கன் தான் எனக்கு பிடிக்கலப்பா, அதனால ஒரே நிமிஷம் மக்களே சிக்கனை மட்டும். சிக்கன் இதுல நிறைய இருந்துச்சு, சோறு எப்படி சாப்பிடுறது? அதெல்லாம் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் சைன்ஸாமா தான் சோறு போட்டோம். ஒழுங்கா கேம் முடிச்சுட்டு வெளில போ. இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ண நான் வரேன், அவனை தூக்கி போட்டுருவோம் பாத்துக்கோ. வெறியாயே என்ன இப்படி பண்ற? அப்ப என்ன இப்ப யார் ஜெயிச்சாங்க சொல்ல? இப்படியா விளையாடுற? சிக்கன் பிடிக்காதுல்ல, பிடிக்கனா அதுக்கு என்ன பண்றது? நானு சேனல் விட்டேன்னு வந்து நிறைய ஆல்ரெடி சிக்கன் சாப்பிட்டேன், அதனால சிக்கன் ஓரங்கண்ண. சாப்பாடு மட்டும் இப்ப சாப்பிட்டுக்கலாம். நீயே சிக்கன் வச்சிரு, சாப்பாடு சாப்பிட்டா போதும். இதெல்லாம் ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கணும்ல. இப்ப வந்து என் தலையில டாக்டர் உன் தள்ள நான் எங்க கண்ணேன், இங்கதான் வச்சிருக்கேன். இப்ப எல்லாம் உனக்கு சிக்கனும் சேர்த்து சாப்பிடணுமா? நானே சாப்பிடுறேன், எப்ப விட்டுருப்பா. சாப்பிடு இங்க நான் சாப்பிடணும், வெயிட் பண்ணு. பனிஷ்மெண்ட் பாரு பாரு, வெயிட் பண்ணு. ஓவரா பேசுற, வெயிட் பண்ணு. ஒரு சோறு போகக்கூடாது தட்டுல. நான் தான் என்ன இது சாப்பாடு தான். கால் கால் அப்படியே போ, அப்படியே யூட்டன் போட்டுக்கோ. குறைச்சா அந்த மீன் குறைச்சா. நான் சாப்பிட்டேன். என்ன என்ன எல்லாமே என்னது எல்லாமே? சரி, நீயா நான் பார்த்து முடியல. சரி சார், நான் கடையில சிக்கன் ரைஸ்லாம் இவ்வளவு சாப்பிடவே முடியல. தண்ணி குடிச்சுக்கலாம். கட்டு பாருங்க, என்னன்னா ஒரே மாதிரிதான் இருக்குதுங்க, ஆனா இதுல அவங்கதான் வின்னுன்றாங்க, கொட்டைக்குள்ள இல்லைன்னு பாருங்க. நான் ஓரளவு சாப்பிட்டுருக்கேன், எந்த லைட்டா இருக்குது ஃபைனலா. நான் வந்து தண்ணி குடிச்சுனா அதுக்கப்புறம் சேலஞ்ச் வீடியோ இருந்தாலும் எந்த வீடியோ இருந்தாலும் சாப்பிட மாட்டேன். அதனால தான் தண்ணி குடிக்காம இவ்வளோ நாள் சாப்பிட்ட ரீசனே அதான். ஏன்னா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் என்னால் சாப்பிட முடியாது. இந்த அம்மா சேலஞ்ச் வீடியோ வரதுக்கு முன்னாடியே கடக்குன்னு தண்ணி குடிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நான் தான் ஜெயிச்சேன். ஸோ அவுட் ஆன நம்ம ஏஞ்சலுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னா, என்ன கொடுக்கலாம்? என்ன பாப்பா கொடுக்குறதா ஏதாவது? என்ன கொடுத்தா தான் இப்போ? ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ருக்காங்க. அப்படியே ஓவரா பேச, ஓரளவுக்கு சாப்பிட்ட சிக்கன் தான் வச்சிருக்க, உன் அளவுல தான் இருக்குது. நீயும் ஒரு சிக்கன் வச்சிருக்கேன், நான் என்ன ஒரு குட்டி குட்டி சிக்கனா வச்சிருக்கேன். இப்படிலாம் பேசக்கூடாது சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு இப்போ தண்ணி குடிக்கும்போது தட்டு விட்டேன்?
நீ எதுக்கு ஓரளவுக்குனா நான் சோத்தியா அப்படி வெஸ்ட மாதிரி பேசுறேன். அதெல்லாம் முடியாது, உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. சோ வெயிட் பண்ணு வரேன். எடுத்துக்கோ. பச்சை மிளகாய் அப்படியே சாப்பிடணும். இதெல்லாம் பனிஷ் இப்படிலாம் எடுத்துட்டு வந்தா நான் டென்ஷன் ஆயிடுவேன் நானு. பத்து எப்படின்னா சாப்பிடணும். கிறுக்கா நீ இல்ல கிறுக்கு பிடிச்சிருக்கா? போ வேற எதனா கொண்டு வா. வேற என்ன பச்சை மிளகா தின்னுமா அப்படியே எப்ப பாரு அப்படியே பச்சை மிளகா முட்டை. வேற என்ன சாப்பிடுவீங்க? போ. வேற ஈஸியா நீயே சொல்ல. எல்லா மசாலா கலக்கி எனக்கு ஒரு ஜூஸ் குத்தி அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. கொஞ்சமாச்சு மனசாச்சோ வந்துட்டு எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? போ போ ஏந்திரு. சரி இப்ப என்ன குடி பண்ணியா அதை சொல்லு. சரி உனக்கு ஏத்த மாதிரியே நான் ஜூஸ் எடுத்து வந்து தரவா குடிக்கிறீங்களா? அதுக்கு எதுக்கு அவுட் ஆகும்? நான் அதெல்லாம் முடியாது, எடுத்துட்டு வந்து நீ சாப்பிடணும். எடுத்துட்டு போ. சரி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா குட்டி எனக்காக பனிஷ்மெண்ட் கொண்டு வர போயிருக்கார்கள். கொண்டு வரட்டுமே, என்ன பனிஷ்மெண்ட் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இது வந்து வீட்டு மிளகாத்தூள் அரைச்சது வந்து ரொம்ப எப்பயுமே காரமா தான் இருக்கும். வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் பாத்துக்கோங்க. இதோட சேலஞ்ச் முடிய போறது கிடையாது, முடிய போறது கிடையாது. நீ மிளகா பொடி போட்டா நான் மூக்கு பொடி போடுவேன். பாருங்க, முடிய போறது கிடையாது. சேலஞ்ச் வீடியோ நம்ம ஃபேமிலியா தரமா இறக்குறோம், முடிக்கிறோம், தூக்குறோம். மிளகாத்தூள். சோ இருந்தாலும் பாவமா இருக்கு. நம்ம வந்து அப்புறம் நெக்ஸ்ட் இயர்லயே நம்ம அவுட் ஆயிட்டோம்னா நமக்கு சரியான ஒண்ணு வைப்பாங்க. மிளகாத்தூள்னா நான் மூக்கு பொடி, நீ மிளகா பொடினா நான் மூக்கு பொடி. இப்ப வந்து என்னன்னா இதுல வந்து நான் ஏஞ்சலுக்கு வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு அழகா வந்து கட் பண்ணி இதுல தொட்டு வைக்கவா இல்ல எப்படி இதுல தொட்டு தரவா இல்ல? தொட்டுலாம் தரக்கூடாது, மேல போட்டு கொடு மிளகா பொடிய. இந்த ஒரு பழம் தான் இருந்துச்சு, நான் வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன். வேண்டாம், வாங்கல. பழமும் இல்ல பத்தாததுக்கு. ஆனா சத்தியமா அவங்க இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பாரு மிளகா பொடிய பாருங்க. பாத்துக்கிட்டே இருங்க. இவ்வளவு மிளகாத்தூள் போடுதுமா கைஸ்? என்ன மறைக்கிற? என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலை. என்னடி சேலஞ்ச் வீடியோ வந்துட்டு இப்படிலாம் இருந்தா இந்த மாதிரி இவ்வளோவா? இந்த வெறும் வாழைப்பழம் சாப்பிட்டுறியா? அதுக்கு என்ன கொஞ்சம் கூட நீ சேலஞ்ச் வீடியோ விளையாடுற மாதிரி பண்ண மாட்டேங்கிறியே. வீட்டுல அடம் பிடிக்கிற மாதிரி பண்ற. அப்படிலாம் இருக்காது. என்ன இது ஃபுல்லா ரொப்பி அழகா தந்தாதான் சாப்பிட முடியும். இப்படி அழுது இப்படிலாம் சாதிக்க கூடாது. இதை காட்ட நானே சேலஞ்ச் வீடியோ பாத்துருக்கேன். இப்படி போடுவாங்க, தொட்டு விட்டு இப்படி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. பாருங்க அப்ப எப்படிங்க காரம் தெரியும்? சரி பரவாயில்ல, அதுவே நல்லா இருக்காது. அதுவே நல்லா இருக்காதா? சரி இந்த சாப்பிடுவா, இந்த அழுவாத. சரிங்க காய்ஸ், மிளகாத்தூள் இதுல கொட்டிட்டாங்க. இந்த ஒரு வாட்டி அவங்க தப்பிச்சு போட்ட விடுங்க. கொட்டிட்டாங்க கொஞ்சமா தான் கொட்டாங்க காய்ஸ். சரி பரவாயில்ல விட்டே, நம்ம தப்பிச்சு போட்டோம். இருந்தாலும் நான் பாவம் முனியை பார்த்து விடுறேன். இந்த ஒரு வாட்டி நீ கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வாட்டி வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சாப்பிடணும் காய்ஸ். சாப்பிடு. இவங்க நார்மல் பழமா நம்ம மிளகா பொடி பழமா? நான் தொடரவே இல்லை. இரு தொடர காட்டு, நீ தொட்டே இல்லையா? நான் பாக்குறேன். சரி காரமா காய்ஸ் மிளகாத்தூள் வச்சா? நான் வேணா ட்ரை பண்ணியா? முகத்துல வச்சிருக்கேன். சாப்பிட்டுருவியா? ஏதாவது ஆயிட போகுது பைத்தியம். வச்சுட்டு அப்படியே ஓவர் பில்டா போடுங்க. சரி விடு. நான் மிளகா வர சொன்னீங்க. சரி நான் வேணா சாப்பிட்டுருவோம் நம்மளா? ஓகேவா? நான் வேணா. ஐயோ சாப்பிடுவாடி. நான் வேணா. நெக்ஸ்ட் வாட்டி இதுக்காகவே ஜெயிச்சு அவன் என்ன வந்து பழி வாங்குவான் நினைக்கிறேன். இந்த வாட்டி ஏதோ நான் தப்பிச்சிட்டா ராமா என்ன காப்பாத்தி விட்டீங்க. நெக்ஸ்ட் வாட்டி எனக்கு பழி வாங்குறதுக்காக இந்த அம்மா வெயிட் பண்ணும். இந்த இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஓகேவா? ஓகேவா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இன்னும் பழம் இருக்குது இல்ல? அது உனக்கு ஒரு பழம் முழுசா சாப்பிடணும். இதுவே காரம் ஏறுது. அமைதியா இரு. காதுல இருந்து புகை வருது. நம்ம இப்படி பண்ண உடனே தண்ணி குடிச்சா எப்படி? சரியான காரம். சரி விடு. ஓகே கூல். காரம் ஆயிடுச்சா? அவங்க ஐஸ் இன்னுமே காரம் ஆயிடுச்சு. ஐயோ மழை சாப்பிட்றாளே. ஏய் உரி. ஏய் எனக்கு கொஞ்சம் தாடி.
பாவம் காய்ஸ் ரொம்ப உண்மையுமே காரமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டா மிளகாத்தூள் போடவா? இந்த ஏய் வைக்கல. பாவம் காய்ச்சி போடும் முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால என்ன முடியுமோ அதை நான் தரமா செஞ்சுட்டேன். எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ தரமா செய்யறோம். இவங்க மிளகா பொடி போட்டாங்க, நம்ம மூக்கு பொடி போட்டு செய்யறோம். மூக்கு பொடி வாங்கி வைக்க போறேன். மூக்கு பொடினா மாதிரி ஆயாங்களாம் மூக்குல வச்சுப்பாங்க மூக்கு பொடி. அவ்வளவு நீ அதுல வச்சு சாப்பிடணும். அதுதான் தானம் அப்படி பண்ற. அது பண்ண எவ்வளவு மிளகா பொடி இருந்தது. வைக்கிறேன் பாரு தம்ப்நெயில்ல வாழைப்பழத்தை மிளகா பொடிய. இன்னொன்னு இந்த தொண்டை சைடா எரியுதுங்க சீரியஸாலுமே. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டிஃப்ரெண்டா அதுவும் டாஸ்க் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப அவசரத்துக்காக நாங்க இத டாஸ்க் வச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் வாட்டி நல்ல டாஸ்கா யோசிச்சு இன்னும் என்ன பாவக்காய் ஜூஸ்லாம் குடிக்கிற மாதிரி டாஸ்க்ல வைக்கணும். பாவக்காய் ஜூஸா அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல இதுக்கப்புறம் நான் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வரேன். சோ கண்டிப்பா உங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா வரும். அதுக்கு உங்க சப்போர்ட் செய்யணும். எப்படி இருந்துச்சுன்னு இதுக்கப்புறம் சேலஞ்ச் வீடியோலாம் வரும். என்ன மாதிரியான ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக ட்ரை பண்றோம். சோ இதுக்கப்புறம் ரெகுலரா சூப்பரான வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம சேனல்ல கெத்தா தூக்குறோம், கலகுறோம், தட்டுறோம். சாரிங்க, தட்டுறோம், கலக்குறோம், தூக்குறோம். ஓகேவா? சேலஞ்ச் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க சேலஞ்ச் வீடியோல வந்திருக்கோம். சோ நீங்க சப்போர்ட் பண்றதுலதான் இருக்கு நாங்க சேலஞ்ச் வீடியோ போடுறதா வேண்டாமான்றது. அதுவும் உங்க கையில தான் இருக்கு. டிஃபரெண்டா இதுக்கப்புறம் ட்ரை ரொம்ப டாஸ்க்லாம் நான் ரொம்ப கஷ்டமா பிராங்க்ன்றீங்களா அதுக்காக சேலஞ்ச் வீடியோ அத மாதிரி காமெடியா எதிர்பார்க்கறவங்களுக்கு காமெடியாவும் ஃபன்னா அப்படியே கொண்டு போற மாதிரியோ இதுக்கப்புறம் யோசிச்சிருக்கோம். மண்டைய போட்டு குழப்பி நைட்டெல்லாம் எழுதி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கோம். சோ இதுக்கப்புறம் டிஃபரெண்டாவும் சாப்பிடுவோம். காரமானது, கசப்பானது, புளிப்பானது, இனிப்பானது எல்லாமே நிறைய வீடியோ யோசிச்சு வச்சிருக்கோம். இப்படிலாம் பண்ணுமோ அப்படி பண்ணணுமோ அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு கூட அந்த மாதிரி கூட கண்டிப்பா உங்களுக்காக பண்றோம். சரி ஓகே गाइस, நெக்ஸ்ட் சூப்பரான vlogல பார்க்கலாம். டாடா பை.